بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நரகத்திற்கு அஞ்சிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைச்சிருக்கான். அதுலேயும் ரொம்பவே சிறப்பித்த படைப்பு அப்படின்னா அது இந்த மனிதனுடைய படைப்பு. அப்படியாப்பட்ட அந்த மனிதனை படைச்சி எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் வாழக்கூடாது இப்படின்னு A to Z எல்லாத்தையும் அல்லாஹ் தன்னுடைய இறை தூதர் மூலியமாகவும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாகவும், அல்லாஹுவின் வேதம் குரான் மூலியமாகவும் இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டான். இதில் அல்லாஹ் ஒரு சில பட்டியலை போட்டு வச்சிருக்கான். அதாவது எப்படிலாம் வாழக்கூடாது, எப்படிலாம் நடந்து கொள்ளக்கூடாது, இன்னும் அல்லாஹுக்கு இணை கற்பிச்சா நரகம்தான், தீய செயல்களை செஞ்சா நரகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியாப்பட்ட நரகத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் காண போகிறோம். ஃபஸ்ட்டு அல்லாஹ் நரகத்தை எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா நெருப்பால் படைச்சிருக்கான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் நெருப்பால் தான் படைச்சிருக்கான் அப்படின்னு. ஆனால் அந்த நெருப்பு எப்படியாப்பட்டதுன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த நெருப்பு எப்படியாப்பட்டது அப்படின்னா ரொம்பவே பயங்கரமான நெருப்பு. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான், குல் நாரு ஜஹன்னம் அஷது ஹர்ரன் லவ் கேனு யஃப்கஹூன். நபியே, அவர்களிடம் நரக நெருப்பு இதைவிட கொடிய உஷ்ணமானது என்று நீங்கள் கூறுங்கள், இதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டுமே அப்படின்னு அல்லாஹ் அழகிய முறையில் சொல்லி காமிக்கிறான். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உலகத்தை விட மறுமையில் உள்ள அந்த நரகத்தில் உள்ள நெருப்பு அப்படிங்கிறது கொடிய உஷ்ணமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காமிச்சிட்டான். அப்போ இந்த உலகத்துல நம்ம வீடுகளில் எரிக்கிறோம்ல அந்த நெருப்பு, அது எல்லாமே ஒரே 1%. எத்தனைக்கு 1%? 69 மடங்குக்கு இது எல்லாமே ஒரே 1% இருக்கு. அப்போ 69 மடங்கை வச்சு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், ரொம்பவே பயங்கரமான நிலையில நரகத்தை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். எப்படி எந்த அளவு அப்படின்னா முன்னால நரகம், பின்னால நரகம், வலதுபுற நரகம், இடதுபுற நரகம், இப்படி எங்க திரும்பினாலும் நரகம் மட்டும்தான். அங்க விளையக்கூடிய மரம் எடுத்துக்கிட்டோம்னா அது கூட எப்படி நரகம், அதாவது நெருப்பால தான் இது என்னது அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அப்ப இந்த அளவு கொடூரமானதா தான் அல்லாஹ் நரகத்தை படைச்சு வச்சிருக்கான். அடுத்தது நரகத்துல வீசக்கூடிய மனிதனை பத்தி நம்ம பார்ப்போம். அவன் எப்படியாப்பட்டவனா அல்லாஹ் மாத்துவான் அப்படின்னா விகாரமான நிலைமையில அல்லாஹ் மாத்தக்கூடியவனா இருக்கான். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது காஃபிரோடைய தோல் பூஜம், அதாவது நரகவாசியோடைய தோல் பூஜம். ஒரு மனிதன் விரைந்த குதிரையில 3 நாள் பயணம் செஞ்சா எந்த அளவு பயணம் செய்ய முடியுமோ அந்த அளவு அந்த நரகவாசியோடைய தோல் பூஜத்துல பயணம் செய்யலாமா. அந்த அளவு அல்லாஹ் விசாலமாக்கிடுவான் அந்த தோல் பூஜத்தை. இன்னும் நரகவாசியோடைய கடவாய் பற்கள் எடுத்துக்கிட்டோம்னா உஹது மலையோட பெருசா இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல இருக்கிறதே பெரிய மலை எது? உஹது மலை. அந்த உஹது மலையோட ரொம்ப பெருசானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் நரகவாசி அமரக்கூடிய இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா மக்காலேருந்து மதீனா வரை நம்ம பயணம் செய்யலாமா. அந்த அளவு என்னது
பெரிய உடலாகவும் பெரிய கடவாய் பற்களாகவும் பெரிய தோல் பூஜமாகவும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், விகாரமான நிலையில அல்லாஹ் நரகவாசிகளை மாற்றக்கூடியவனா இருக்கான். அடுத்தது நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய ஆடை. இப்போ இந்த உலகத்துல போடுறோமே நல்லா விதவிதமா ரகரகமா அப்படியே ஸ்டோன் வச்சு பலன்னு போடுறோம். ஆனா அங்க நரகத்துல நெருப்பாலான ஆடை மட்டும்தான் கொடுக்கப்படும். போர்வையை எடுத்துப்போம், இங்க நல்லா சாஃப்டா நம்ம தூங்கணும், இன்னும் வந்து குளிர் அடங்குற மாதிரி தூங்கணும், இப்படிலாம் வந்து நம்ம சொகுசா தூங்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா அங்க நெருப்பாலான போர்வை மட்டும்தான், விரிப்பு நெருப்பாலான விரிப்பு மட்டும்தான். இப்படி அல்லாஹ் எங்க திரும்பினாலும் நெருப்பாலேயே அந்த உலகத்தை வந்து படைச்சு வச்சிருக்க கூடியவனா இருக்கான். அடுத்தது நரகத்துடைய காவலாளி யாரு, மாலிக் அலி. அவங்க எதுக்கு வந்து அல்லாஹ் நியமிச்சிருக்கான் அப்படின்னா, அந்த நரகத்துல என்னதான் நம்ம கதறினாலும் சரி, என்னதான் அழுதாலும் சரி, அல்லாஹுடைய கட்டளை இன்றி அவங்க ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியில விடவே மாட்டாங்க. இதுக்குன்னே அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், மாலிக் அலியை வந்து அல்லாஹ் காவலாளியா வந்து நியமிச்சிருக்கான். அடுத்தது தோள்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் நரகத்துல. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான், அவர்களின் தோள்கள் கரிந்திடும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்காக வேறு தோள்களை நாங்கள் ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நரகவாசிகளுக்கு வேதனை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வேதனை முடிஞ்சோடனே அதோடே அல்லாஹ் விடுவானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான், புதிய தோள்களை உருவாக்கி இன்னும் தண்டனையை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய தோள்களை வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கக்கூடியவனா இருக்கான். அடுத்தது என்னன்னா, மறக்கடிக்க செஞ்சிரும். இந்த உலகத்துல இறை மறுப்பாளர் அவன் வந்து மறுமை நாள்ல கொண்டு வரப்படுவான். கொண்டு வந்தோடனே அவனை சொல்லப்படுமா, இந்த இறை மறுப்பாளரை நரகத்துல அப்படியே ஒரு முக்கி எடுங்க அப்படின்னு சொல்லப்படுமா. அதே போன்று அந்த இறை மறுப்பாளரை ஒரே ஒரு முக்கி எடுத்ததுக்கே அவன்கிட்ட கேட்கப்படுமா, நீ இந்த உலகத்துல அதாவது பூமியில ஏதாவது சுகத்தை கண்டியா அப்படின்னு கேட்கப்படுமா. அதுக்கு அவன் சொல்லுவான், லசாபடி நைமகது, நான் ஒரு போதுமே நான் சுகத்தை காணவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இன்னும் நரகத்துல 7 வாசல்கள் இருக்கு. என்னென்ன, ஜஹன்னம், லலா, சக்கரு, இன்னும் வந்து ஹாவியா, அல் ஹுத்தமா, ஜஹீமு, சயிரு அப்படின்னு 7 வாசல்களை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கான். இதுல வந்து சக்கரை எடுத்துக்கிட்டோம்னா, மறுமை நாள்ல தொழுதியா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கப்படுமே, அதுக்கு நம்ம தொழுல அப்படின்னா தூக்கி வீசப்படுவானா எங்க, சக்கர் என்ற நரகத்துல. ஹாவியாவை எடுத்துக்கிட்டோம்னா, அம்மாமன் ஹப்பத்து மவாசீனுஹு, யாருடைய எடை லேசானதா இருக்கோ உம்முஹு ஹாவியா, அவங்க தங்குமிடம் என்னது, ஹாவியா தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ யாருடைய எடை லேசானதா இருக்கோ அவங்க ஹாவியா தான். எனவே கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், சொர்க்கம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கு, நரகம் என்பது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கு என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.